ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்யூனிட்டி டேப் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், கம்யூனிட்டி டேப் நம்ம யூஸ் பண்ணால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டி டேப் மூலமாக என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கம்யூனிட்டி டேப் மூலமாக நம்மளோட வீடியோ இருக்குல்ல, லாங் வீடியோ வந்து நம்ம பீப்புளுக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபர் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாத பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டேப் வந்து கம்யூனிட்டி தான். அதில் நம்ம போஸ்ட் போடலாம், நம்மளோட வீடியோவையும் கம்யூனிட்டி டேப்பில் வந்து நம்ம கொடுக்கலாம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பில் நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி டேப்பை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பிக்சரை வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து கொடுத்துட்டு இது ரிலேட்டடான வீடியோ வந்து இனிமேல் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அட்வான்ஸாக ஒரு அறிவிப்பு கொடுக்க மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளோட சேனலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளோட கம்யூனிட்டி என்ன போஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த பிளேஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜ் எல்லாம் வரும். அதில் நம்ம என்ன விஷயம் வந்து நம்ம போஸ்ட் பண்ண ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்தை வந்து, அந்த இமேஜை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு இமேஜ் மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக ஒரு செகண்டாக ஒரு இமேஜ் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நான் 2 இமேஜ் எடுத்துருக்கிறேன். அது மேலே ரைட் ஏ மெசேஜ்னு இருக்குல்ல, அதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம் பாருங்கள். நான் வந்து குட் ஈவினிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரியான வீடியோ வந்து நெக்ஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அட்வான்ஸாக உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு தெரிவிக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இதுதாங்க சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், போஸ்ட் அப்படிங்கிற அந்த மேலே கொடுத்துருக்குல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட போஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுதான் நார்மலாக நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது மொத்தம் 4 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு விதம் வந்து நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் வே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி டேப்பில் நிறைய பேர் வந்து இமேஜ் யூஸ் பண்ணி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சைடில் உங்களுக்கு பிக்சர் கூட ஆட் பண்ண பாருங்கள். நம்மளோட சேனல் பேஜை நம்ம எடுத்துக்கலாம். அதில் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். கம்யூனிட்டி கிளிக் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் போடக்கூடிய இடத்த கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட் பக்கத்தில் நமக்கு இமேஜாக கொடுக்க போகிறோமா, டெக்ஸ்ட்டாக கொடுக்க போகிறோமா அப்படின்னு ஆப்ஷன் வரும். நம்ம இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் வரும். நம்மளோட கேலரிக்கு தான் அது போகும். நம்ம கேலரியில் நம்ம வந்து பிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை ஆப்ஷன் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ சாம்பிளுக்கு உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும், சம்மரா விண்டரா அப்படின்னு நான் ஒரு போஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் சம்மருக்கான ஒரு இமேஜ் ரெடி பண்ணிவிட்டேன், விண்டருக்கான ஒரு இமேஜும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைப் பண்ணியாச்சு. ஆஸ்க் யுவர் கம்யூனிட்டி, நீங்கள் அதில் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், யூ லைக் சம்மர் ஆர் விண்டர் அப்படின்னு நான் வந்து இந்த போஸ்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த போஸ்ட்டை நான் ரெடி பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க. இமேஜை வச்சு எப்படி கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதுதான் சிம்பிள் வே. இதை கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், போஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செகண்ட் வே ஆஃப் மெத்தடுங்க. சேம் அதே ப்ராசஸில் தாங்க நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குறோம். டெக்ஸ்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். நம்ம வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்கிட்ட வந்து நான் எந்த மாதிரியான வீடியோ போடுறது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மிக்ஸ்டு கண்டென்ட்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த கண்டென்ட்டில் எவ்வளோ பீப்புள் நம்மக்கிட்ட இருக்காங்க நமக்கு தெரியாதா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஒரு போஸ்ட் போடலாம், என்னோட சேனலில் நான் எந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிளாக் போடவா, இல்லை மணி சேவிங் போடவா, இல்லை வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்கவா, இல்லை பியூட்டி டிப்ஸ் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு போல் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நம்ம இந்த இமேஜ் பக்கத்தில் இருக்க டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி தாங்க பயன்படுத்தணும். இது தேர்ட் வே. இப்போ ஃபோர்த் வே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கம்யூனிட்டி டேப்பில் நம்மளோட ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய லாங் வீடியோவோட லிங்கை எப்படி போஸ்ட் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு அல்லது புதுசாக யாரையாவது பார்க்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட சேனல், நம்மளோட கூகுள் க்ரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் youtube.com.studio அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே நம்மளோட சேனல் டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் ஆகிரும். இங்கே பாருங்கள், டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் ஆயிடுச்சா, இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலாக அப்படின்ட்டு. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நான் இப்போ இதில் இந்த வீடியோ வந்து லிங்க் வந்து போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறதுக்காக அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது, அது எடிட்டிங் மோடுக்கு வந்து போகுது. எடிட்டிங் மோடு போன உடனே அந்த வீடியோ இருக்குது, சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. லிங்க், அந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சேனல் பேஜில் வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட லிங்க்கை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கில் என்ன நான் வந்து பேசியிருக்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணணும். ஒன் லைனில் அந்த வீடியோக்கு நம்ம எல்லாருமே டைட்டில் கொடுப்போம்ல, அது மாதிரி நம்ம வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து நம்ம மேக் பண்ணிக்கணும். ஒரு அட்ராக்டிவான டைட்டில் வந்து மேக் பண்ணிக்கணும். நான் அந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ் வந்து ஐடியா கொடுத்துருக்குறேன். அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ் ஐடியா அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இவ்வளோதாங்க. நம்மளோட வீடியோட லிங்க் வந்து இங்கே பிளேஸ் ஆயிரும். இப்போ நம்ம போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் ஆன உடனே பாருங்கள், நம்மளோட போஸ்ட் வந்து 1 செகண்ட்லேயே நம்மளோட வீடியோவோட சேர்த்து வந்துருச்சுங்க. பாருங்கள், நம்மளோட வீடியோ வந்துருச்சு, அதுக்கு நான் கொடுத்த டைட்டிலும் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 விதமான ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்யூனிட்டி டேப் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட வீடியோ, லாங் வீடியோவாக இருக்கட்டும், உங்களோட கொஸ்டின்ஸ் எதுவாவது உங்கள் பீப்புளுக்கு, அதாவது உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.